வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முக்கியமான பதிவு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளோட இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் வாங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆண்டவன் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகணும். நாம் இன்றைக்கி நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் பார்க்க போகிற பதிவு மகா கந்த சஷ்டி விரதம். இந்த ஒரு பதிவுக்காக பல பேர், அதாவது இந்த பதிவுங்கிறத விட இந்த விரதத்துக்காக பல பேர் வருஷக்கணக்கில் தமம் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன வேண்டணுமோ, என்ன நடக்கணுமோ அது என்ன அனைத்தும் நமக்கு நிறைவேற்றி தருவார் கந்த கடவுள், சொந்த கடவுள், நம் கலியுக கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு இன்றைக்கி அவரோட கோவிலில் வர கூட்டமே அதற்கு சாட்சி. ஒரு இடத்துல நம்ம கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறினால் மட்டும்தான் அங்கே கூட்டம் போகும். பாருங்கள், எல்லா முருகர் கோயிலும், நான் அறுபடை வீடுன்னு சொல்ல, சின்ன முருகர் கோயிலாக இருந்தாலும் இப்போ கூட்டம் வழியுது. காரணம், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறான்றது அது ஒன்று நமக்கு அடையாளத்தை காட்டுது. இதை விட வேறு என்னங்க வேணும்? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற நம்ம சேனலில், இன்று ஒரு தகவல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது மகா கந்த சஷ்டி விரதம். இது எத்தனை நாள், எப்படி அனுஷ்டிக்கணும், என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, கம்ப்ளீட் மொத்த பதிவு நம்ம இதில் பார்க்கலாம். வாங்க. கொஞ்சம் ஃபோன்லாம் தொலைஞ்சு போனால என்னால் பதிவு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன், மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். திருப்பி நாம் தொடர்ந்து பதிவுகள் வரும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பதிவில் கந்த சஷ்டி எப்போ ஆரம்பிக்க போகுது, எத்தனை நாள் கொண்டாடுறணும், என்ன மாதிரியான பதிகங்கள் பாடல்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். 22ஆம் தேதி தான் நமக்கு ஆரம்பிக்குது. பிரதம 21 மாலை 5:49 ஆரம்பித்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ 22ஆம் தேதி தான் நமக்கு மகா கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கணும். இதில் எந்த மாற்று கருத்துமும் இல்லை. மொத்தம் இது 7 நாள் கொண்ட விரதம் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஃபுல் பதிவு இதில் பார்க்கலாம். 22லேருந்து 28/10 நாம் எந்த மாதிரி வழிபாடு பண்ணோம் நம்மளோட சேனலில் இதை நம்ம அழகாக சொல்லியிருக்கிறோம். நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து கோலம் போட்டு பூஜை அறையில் வரைக்கும் நிலவாசலேருந்து பூஜையில் அனைத்து சாமி படம் மலர்கள் சொட்டணும், நிலைவாசலுக்குள்ளே 2 தீபம் ஏற்றணும். இதுதான் ஷட்கோண கோலம். இந்த ஷட்கோண கோலத்து நடுவில் ஓம் போட்டு சரவண பவா போட்டு ஒவ்வொரு நாளும் மகா கந்த சஷ்டி வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது. ஆனால் இது மாதம் வரக்கூடியது தான். வளர்பிறையில் கந்த சஷ்டி விரதம் வரும், தேய்பிறையில் கந்த சஷ்டின்னு வரும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். இப்போ நான் கந்த சஷ்டி விரதம் மாதம் அனுஷ்டிப்பேன். முருகப்பெருமானோடதில் நான் முக்கியமாக 2 கந்த சஷ்டி விரதமும் இருப்பேன், கிருத்திகையும் இருப்பேன். ஓகேங்களா? வீட்டில் இருக்கும்போது நான் செய்கிற வழிமுறைகள்லாம் வேறு. அது நம்மளோட சேனலில் ஃபுல் பதிவாகவே கொடுத்துருக்கேன். எப்படி ஷட்கோண கோலம் போட்டு வழிபாடு பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணலாம், என்ன மாதிரி மலர்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதே வேலை நிமித்தமாக ஒருத்தவங்க வெளியில் இருக்காங்க, நாங்கள் எங்களால் அந்த அளவுக்கு பண்ண முடியல அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு தேவை உள்ள முருகன ஒரு பக்தி, நம்ம வேண்டுதல் அவர் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு வழிமுறை தான் பக்தி. அது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். உங்களோட மனக்கோவில்லையே கூட நீங்கள் எல்லாமே செய்யலாம், தப்பே கிடையாது. ஏன்னா பல முனிவர்கள் மனதிலே கோவில் கட்டி அந்த கோவிலில் போய் கால் பண்ணிட்டு நிறைய நிகழ்வுகள் நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல இதை பற்றி என்னைக்கு நமக்கு ஆரம்பிக்குது, எப்பவுமே பார்த்திங்கன்னா தீபாவளி அமாவாசை அதை முடிஞ்சு பிரதம ஆரம்பிக்கும். அன்னிலேருந்து தான் நமக்கு கணக்கு. ஆனால் நமக்கு இந்த தடவை 21ஆம் தேதி பிரதம 7:40 வரைக்கும் 5:41க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் நமக்கு முடியுது 7 மணிக்கு முடியுது 22ஆம் தேதி. ஸோ அது எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன். ஸோ 22 நமக்கு சூரிய உதயம் கணக்கு. அதனால் 22ஆம் தேதியிலேருந்து தான் நாம் மகா கந்த சஷ்டியை ஆரம்பிக்கணும். மகா கந்த சஷ்டி ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் பதிவும் என்ன மாதிரி வழிபாடுகள், என்ன மாதிரி இது செய்யலாம், என்ன மாதிரி மெத்தடில் நம்ம நைவேத்தியம் வச்சு கும்பிடணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் அன்றைக்கி பதிவில் என்ன இல்லை எப்போவுமே சில பதிவுகள் இருக்குது, பதிகங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். நம்மளோட சேனலில் எல்லாமே போட்டிருக்கேன். கந்தர் அலங்காரம் போட்டிருக்கேன், கந்தர் அனுபூதி போட்டிருக்கேன்,
கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பாடக்கூடிய ஒரு 10 பதிகங்களும் கொடுத்துருக்கேன். 4 வரி பதிகள் இருக்குது. திருப்புகழ் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதில் மொத்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மொத்த முருகனோட இது வரைக்கும் நான் கொடுத்த மொத்த பதிவும், வேல் வகுப்பு தனியாக கொடுத்துருக்கேன், வேல் மாறல் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்றைக்கு வருது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும்? ஸோ இப்போ முதல்ல இது எத்தனை நாள்னு சொல்லி இப்போ முதல்ல 6 நாள் தான். அதாவது இதில் வந்து 3 முறையான விரத முறைகள் இருக்குது. 6 நாள் இருக்கிறவங்க எப்போவுமே தொடர்ந்து 6 நாள் இருப்பாங்க. ஒருத்தவங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாக பல பதிவுகள் நம்ம போட்டு நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்து அது 7 நாள் விரதங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 7ஆவது நாள் தான் விரதத்தை முடிக்கிறாங்க. அதாவது திருக்கல்யாணத்தோடு சேர்த்து. சில பேர் என்னால் 6 நாள் இருக்க முடியலங்க, எனக்கு 1 நாள் தான் இருக்க முடியும்னு சொல்கிறவங்க அந்த 6ஆவது நாள் இருக்குது பார்த்தீங்களா, சூரசம்ஹாரம் பண்ணுற அன்னைக்கு வந்து ஒரே நாள் விரதம் இருப்பாங்க, விரதம் எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு 7 நாள் கணக்கு கிடையாது. 1 நாள் இருக்கிறவங்களுக்கு 6ஆம் நாள் தான். இல்லைங்க, நான் 6 நாளும் இருக்கிறவன்றவங்க 7ஆவது நாள் திருக்கல்யாணம் நடக்கும் கோவிலில். உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் விரதத்தை விட்டுடலாம். அடுத்து ஒரு கேள்வி வரும், சார் திருக்கல்யாண விரதத்தை வந்து ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு டைமில் பண்ணுறாங்க. இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும், 12, 1 ஆகிடும். அப்போ எப்படி வரும்னா சாயங்காலம் 6 மணி. எதுவாக இருந்தாலும் இல்லை உங்கள் பக்கத்தில் கோயிலில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஆரம்பித்து 6 மணிக்கெலாம் முடிச்சிருவாங்கன்னாலும் நல்லது. இல்லைங்க காலையிலே திருக்கல்யாணம் பண்ணுறாங்கன்னாலும் நல்லது. ஸோ திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விடுறது தான் கணக்கு. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு நீங்கள் விரதத்தை விட்டுட்டு வீட்டில் வந்து சமைச்சு அவருக்கு எப்படி திருக்கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரோ அதே மாதிரி நாமளும் அவருக்கு வந்து வாழை இலை சாப்பாடு போட்டு வடை பாயாசம் நல்ல கல்யாண விருந்து மாதிரி வச்சு அந்த விரதத்தை நிறைவு பண்ணுறதுங்கிறது ஒரு முறை. அப்போது அவர் கல்யாண கோலத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேண்டுதலை கொடுங்களேன், எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நல்ல சுப விசேஷங்கள் நடக்குதுன்னா நீங்கள் கேட்குறது டபுள் மடங்காக வரும். அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் அன்றைக்கி அவர் கல்யாண கோலத்தில் இருப்பார் இல்லையா, நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்குறதுக்கு 2 மடங்காக கொடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கரமாக இருக்குது, 12 கரம் இருக்குது. நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கு தான் கைகள் இல்லை. அதுக்கு என்ன தேவை? வாங்கணுன்னா உண்மையான பக்தி, அவருக்கு நம்ம வந்து சரணாகதி அடைகிற உன்னை தவிர எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு இது வேணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 2வது, இப்போது என்றைக்கு வருதுன்னு பார்த்துட்டோம், எத்தனை நாளில் அது இறக்கணும்னு பார்த்துட்டோம், எப்படி விரதத்தை வந்து முடிக்கணும்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் முடிஞ்சிச்சா? சரி, இந்த விரதத்தோட சிறப்பு சொல்லணும் இல்லையா. அதாவது எல்லாருக்கும் கந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வளரும். அதுதான் மருவி போய் இப்போ என்னாச்சு, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சட்டி கிடையாது, சஷ்டிங்கிறது அன்றைக்கி முன்னோர்கள் சொன்னது இந்த விரத காலத்தை தான். சஷ்டியில் இருந்து பாருங்கள், அடுத்த வருஷம் இல்லை 2 வருஷம் 3 வருஷம் கண்டிப்பாக நமக்கு குழந்தை வரம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் பல பேரை என்னால் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். நான் கந்த சஷ்டி விரதம் சிலருக்கு 1 வருஷத்துலேயே அமைஞ்சிரும், சிலருக்கு 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கூட அமைஞ்சிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அமையும். அதுக்கு தேவை தளராத நம்பிக்கை. நீயாச்சு நானாச்சு, நீ கொடுக்குற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தை நம்ம திருவடி பிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா. ஆனால் நம்பிக்கை தான் முக்கியம். நான் 4 வருஷம் இருந்தேங்க விட்டுட்டேன், 6 வருஷம் இருந்தேன் விட்டுட்டேன். நோ, அவருக்கு தெரியும் இந்த குழந்தை எப்போ உங்களுக்கு கிடைக்கணுன்றதை அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஏன் தெரியுமா, சில குழந்தைங்கள் உடனே நமக்கு வருதுனாலும் அதனால் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிப்பாங்க. அவருக்கு தெரியாதா, ஏற்கனவே நம்ம குழந்தை இல்லைன்னு பெரும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு நமக்கு குழந்தை பிறந்தும் நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுக்குதுன்னும் போது அதை விட ஒரு வேதனை வலியும் தேவையில்லை இல்லையா. அதனால தான் அவர் அந்த காலத்தை எடுத்துக்கிறார். உங்களுக்கு கர்ம வினைகள் போகணும், எல்லாம் போக அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வளரணும்னா அந்தந்த நேரத்தில் அது நடந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அது அவருக்கு தெரியும், அது அவர்கிட்ட விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு குழந்தை வரும், குழந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த விரதத்தை இருக்கணும். இது வந்து முதல், அதாவது பிரதானமாக இதை வச்சுக்கலாம். ஆனால் இது மட்டுமானா கிடையாது. இந்த விரதத்தில் நீங்கள் என்ன நினச்சி இந்த விரதம் இருக்கீங்களோ அப்படியே கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா நான் ஒரு 3 வருஷமாக இந்த 6 நாள் தொடர்ந்து 7 நாள் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஊரில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தப்போ ரொம்ப நல்லா என் மனசு
பற்றியே நான் விரதத்தை அனுஷ்டிச்சிருக்கேன். வேலை விஷயமாக வரும்போது சில முறைகள் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் அந்த விரதங்கிறது இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போது எப்படின்றது பார்த்தேன். இப்போ என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் விரதம் இருக்கலாம், எந்தெந்த மெத்தடில் விரதம் இருக்கலாம், அதையும் பார்த்துருவோமா? முதல்ல இப்போது எந்த விரதமாக இருந்தாலும் நம்ம வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், நான் இந்த வருஷம் தாங்க ஆரம்பிக்கிறேன்னா தாராளமாக ஆரம்பிங்க. முதல் நாளே ஆரம்பிங்க. புதன்கிழமைலேருந்து வருது 22ஆம் தேதி, அற்புதமான நாள் ஆரம்பிக்கிறதுக்கு. அன்னிலேருந்து ஆரம்பித்து 28ஆம் தேதி திருக்கல்யாணம் பார்த்து முடியுங்க. வீட்டில் என்ன பண்ணுங்க, அந்த ஒரு வாரம் நான்வெஜ்ஜோ எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா நம்ம கடல் வழிபாடு முழுமையாக ஈடுபடுறதுக்கு என்ன முக்கியம்னா அந்த சைவம் தான். நமக்கு ஏற்கனவே நம்ம வீட்டில் ஃபாஸ்டிங் இருப்போம். சில பேர் சாப்பிட்றாங்க சொன்னால் அவங்க சாப்பிட்லாம், செஞ்சு கொடுக்கலாம், நம்மளோட வேலை. ஆனால் அந்த விரத காலத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வேணுன்றவங்களாம் வெளியில் சாப்பிட்டு கூட வந்துடலாம், தப்பில்லை. ஸோ இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் ஷட்கோண கோலம் போடணும் வீட்டில். ஷட்கோண கோலம் நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அது வரும், அட்டாச் பண்ணுறேன். ஓம் நடுவில் போட்டு சரவண பவ, ஒவ்வொரு எழுத்துலேயும் ஒரு அகல் விளக்கு வச்சுக்குங்க. முதல் நாள் சால விளக்கு வைங்க, 2வது நாள் சா ரா ரெண்டுத்துன்னு விளக்கு வைக்கணும், 3வது நாள் வா விளக்கு 3 விளக்கு, அந்த மாதிரி 4வது நாள் 4 விளக்கு, 6வது நாள் 6 விளக்கு ஏற்றுறோம் இல்லையா. நடுவில் 7வது நாள் நம்ம கும்பிட்றோம் இல்லையா, அப்போ ஓம்லேயும் விளக்கு ஏற்றணும். இதை 2 தடவையும் செய்யணும். காலையிலையும் அந்த கோலத்தில் விளக்கு ஏற்றணும், சாயங்காலத்துலேயும் விளக்கு ஏற்றணும். முக்கியமாக காலையில் ஏற்றின அதே கோலம் சாயங்காலம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அடுத்த நாள் அதை எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக தான் போடணும். இதுதான் வந்து முறை நம்ம இதில். ஓகேங்களா? இது வந்து அவருக்கு உண்டானது. தினந்தோறும் நெய்வேத்தியமாக ஒன்றுமே என்னால் பண்ண முடியலங்க, நான் வேலைக்கு போகிறேன், வெறும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது போதும். கல்கண்டு இருக்கா, அது கூட வைக்கலாம். இல்லை பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கேஷ்நட் அதெல்லாம் கூட வைக்கலாம். ஏதோ ஒரு நெய்வேத்தியம். இல்லைங்க எதுவுமே இல்லை, என்னால் வந்து பால் மட்டும் வைக்கிறேன்னா தாராளமாக வைக்கலாம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பால். தெனமாவு இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. தெனமாவு, வெல்லம், கொஞ்சம் நெய் பிடிச்சி உருண்டு பிடிச்சி வச்சா கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தெனமாவும் இதுவும் வந்து வெல்லமும் கலந்து நெய் பிடிச்சி வச்சு பாருங்கள், அவருக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் தெனை. இது வந்து நெய்வேத்தியங்கள். மலர்கள், செவ்வரளி பூக்கள் ரொம்ப ரொம்ப நல்லது, கிடைச்சா வச்சுக்குங்க. அப்படியே முழம் 50-60 முழமாக வாங்காதீங்க. எங்கேயாவது செடி இருக்கும் இல்லையா, யாரெல்லாம் தெரிஞ்சவங்கலாம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இப்போ செவ்வரளி வச்சுருக்காங்க. அந்த பிங்க் கலரும் வச்சுக்கலாம், ரெட் கலரும் வச்சுக்கலாம், ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுவும் சிவப்பு நிற கலர் வச்சா இன்னும் ரொம்ப நல்லது தான். பட் எங்கள் இடத்துல எதுவுமே கிடைக்காதுன்னா உங்ககிட்ட என்ன மலர் கிடைக்குதோ வைங்க. அதாவது அவருக்கு உண்டான மெத்தடை சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதுதானே கொடுக்கணும். அதான் சொல்ல, உன்னிடத்துல என்ன இருக்கோ அதை வச்சு செய், நான் அதையே ஏற்றுக்கிறேன்னு தான் கடவுள் சொல்கிறாரா. எனக்கு இதுதான் வேணும்னு கேட்கல, எனக்கு இது இருந்தால் நல்லது, ஆனால் நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அதுதான் கடவுள். கரெக்டாக? நீ இதை கொடுத்தா தான் நான் உனக்கு நிறைவேற்றுவேன்னு சொல்கிறது கடவுளாக இருக்கவும் முடியாது. எந்த கடவுளும் அப்படி நம்ம இதுலேயும் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்தது ஸோ எண்ணெய் மலர்கள் எல்லாமே பார்த்தாச்சு. எப்படி இருக்கணும், வீட்டில் வந்து எப்போவுமே சுத்தபத்தமாக இருந்துட்டு வெளியில் காலையில் 2 விளக்கேற்றுங்க, சாயங்காலம் 2 விளக்கேற்றுங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது ஷட்கோண கோலம் கணக்கு இல்லாமல். இல்லைங்க நாங்கள் ஒத்தப்படையாக தான் கணக்கு வச்சுப்போனால் அந்த கோலத்தில் வர கணக்கும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் ஒத்தப்படை வச்சுக்கலாம். எண்ணிக்கை கணக்கே கிடையாது, எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் அதில் ஒரு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து இப்போ ஷட்கோண கோலம் பார்த்தாச்சு, எப்படி விரதம் இருக்கணும் பார்த்தாச்சு. காலையிலையோ இல்லை சாயங்காலமோ கம்பல்சரி இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது, அது கிடைக்கும். ஊதுவத்தி வைங்க, இதெல்லாம் வந்து மேண்டட்ரி. வீடு வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. சரிங்க, இது வந்து இப்போது எப்படி விரதம் இருக்கணும், விரதத்தை நான் சொல்லிடுறேன். நிறைய, அதாவது எளிமையான விரதத்திலேருந்து கடுமையான விரதம் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். ஏன்னா இதுக்குண்டான அளப்பரிய பலன்கள் அதிகம். என்னால் மாதம் வர விரதம் இருக்க முடியலனாலும் கூட இந்த வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் 7 நாள் விரதத்தை அனுஷ்டிச்சு பாருங்கள். அந்த ஒரு வருடம் இருந்த பலனும் கிடைக்கும். நீங்கள் அவர் எப்படி எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு அவர் வழிபாட்டிருக்கீங்கன்றதுக்கு உண்டான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? இப்போது விரத முறைகள் பார்த்துருவோமா? முருகருக்கு பல விரத முறைகள் இருக்குது. அதாவது முதல்ல வந்து நம்ம எளிமையாக ஆரம்பிப்போம். என்னால் எந்த விரதமும் இருக்கிறேன், ஏன்னா நான் மருந்து எடுத்துக்கிறேன், மாத்திரை எடுத்துக்கிறேன், இல்லை என்னோடய உடல்நிலை சரியில்லை. ஓகேங்களா? இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், எந்த விரதம் இதுன்னு கிடையாது. எந்த விரதமாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும்னா தண்ணி நல்லா குடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. பச்சை தண்ணி கூட குடிக்காமல் எந்த விரதமும் இருங்கன்னு எந்த நம்ம ஆகம விதிப்படியில் சொல்லலை.
அது இருந்தால் நமக்கு தான் இன்னும் பிரச்சனை. ஏன் தெரியுமா? ஒரு நாள் இருந்தாலே நமக்கு அடுத்த நாள் வேலை காட்டும். சில பேர் 7 நாள் இருக்கும்போது என்ன ஆகும் பாருங்கள், உடல் உஷ்ணமாகி நம்ம அடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து படிக்க, ஐயோ நான் இந்த விரதம் இருந்தேன் அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிற ஒரு நிலைமை வேண்டாம். அதுக்கு காரணம் தண்ணி எடுத்துக்குங்க. ஓகே, அடுத்து என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது. இப்போ நான் என்னால் ஒரு விரதம் ஒரு பொழுது, ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஒரு பொழுது விரதம்னா என்ன அர்த்தம்னா 3 வேளையில் ஒரே வேலை தான் சாப்பிடுவாங்க, 2 வேளை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஒரு பொழுது. அதை நாம் இன்றைக்கி எப்படி மாற்றிட்டோன்னா, ஒரு பொழுதுங்க விரதம்னா ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்துட்டு மற்ற 2 வேளை சாப்பிட்றதுன்னு மாற்றிட்டோம். அதெல்லாம் எதுவுமே உடல்நிலை விரதம் இருந்து தான் பண்ணணும். ஆனால் கொஞ்சமாவது அர்ப்பணிப்பாக நம்ம ஒரு வேளை சாப்பிடாம அதுக்குன்னு அந்த ஒரு 7 நாள் ஒதுக்கி பாருங்களேன். பரவாயில்ல, நம்ம ஃப்ரண்ட்டில் வருவோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் அவர் கொடுப்பார், ஆர்டராக வருவார். நம்ம கொஞ்சம் வருத்துறோம், நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அவருக்கு அது தெரிய வரும். ஆஹா, இவன் இவ்வளோ வருத்தி செய்கிறானேன்னு நமக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பார். வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் எல்லாம் கட் ஆஃப் மார்க்காங்க. அதிகமாக மார்க் இருக்கிறவங்களுக்கு கேட்குற இடத்துல உடனே சீட் கிடைக்கும். லோயஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கும் அதே கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். ஆனால் கேட்ட இடத்துல கிடைக்காது, ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உடல் வருத்தி கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சுக்கணும். ஸோ என்ன விரத முறைகள் பார்த்துக்கலாம். உங்களால் ஒரே ஒரு வேலை இருக்க முடியும்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம 2 வேளை சாப்பிட்டுங்க, தப்பு இல்லை. இல்லைங்க என்னால் 2 வேளை மேனேஜ் பண்ண முடியும், ஒரு வேளை நான் சாப்பிட்டுக்கிறேன்னா தாராளமாக சாப்பிட்லாம். சரி, இப்படி பண்ணலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் பழச்சாறுகள் மட்டுமே சாப்பிடுவாங்க. 3 வேளை உப்பு இல்லாமல் பழச்சாறு மட்டும் சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு வகையான விரத முறை. இன்னொருத்தர் இளநீர், ஓகேங்களா, இளநீர் மட்டுமே பருகி விரதம் இருப்பாங்க. அது ஒரு முறை, ஓகேங்களா. இன்னொன்று சில பேர் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதுலேயும் உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. அது ஒரு விரத முறை. சில பேர் நான் வெறும் பால் மட்டுமே தான் குடிப்பேன், வேறு எதுவும் குடிக்க மாட்டேன். அதுவும் ஒரு விரத முறை. இருக்கிறதுலே கடுமையான விரத முறை என்ன தெரியுமா? மிளகு விரதம். அந்த மிளகு விரதம் இருக்கிறவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது இருக்காங்கன்னா, ஆனால் அப்படி இருந்தவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அதை ப்ராப்பராக அனுஷ்டிக்கணும். விறகு முறைக்குன்னா நான் தண்ணிலாம் குடிக்க மாட்டேன், வெறும் மிளகு மட்டும் தான் குடிப்பேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உங்களுடைய வேலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே சாத்தியம். ஆனால் ஒரு இடத்துல வெளியில் போய் தங்கி நான் வேலை பார்க்குறேன் போகிறேன் வரேன்னா இது சாத்தியம் இல்லை. அதையும் பார்த்துக்குங்க. 2வது மிளகு விரதம் எப்படி இருக்கணும்? ஒரு நாளைக்கு முதல் நாள் ஆரம்பிக்கும் ஒரு விரதம், 2வது நாளுக்கு ஒரு மிளகு, 2வது நாளுக்கு 2 மிளகு, 3வது நாளுக்கு 3 மிளகு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஏற்றிக்கிட்டே வருவாங்க. 4வது நாளுக்கு 4, 5வது நாளுக்கு 5, அந்த மாதிரி 7 நாளுக்கு 7 மிளகு விரதம். மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா திருக்கல்யாணம் பார்த்து இது பண்ணுவாங்க. இருந்து பாருங்களேன், அதுக்குண்டான பலன் அளப்பற்றதாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். என்றைக்கு ஆரம்பிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், மந்திரங்கள், பதிகங்கள், பாடல்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அட்டாச் பண்ணுறேன். நம்மளோட பழைய பதிவும் இதோட அட்டாச் பண்ணுறேன். மற்ற அந்த டைம் உட்பட நல்ல ஸ்க்ரீன்ஷாட்லேயே கொடுக்குறேன். நம்ம பதிவில் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பதிவு போட்டிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து பதிவுகள் வரும், பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் தெரியுமா? சப்ஸ்கிரிப்ஷனாக இல்லை, இதில் அதாவது ஆன்மீக தகவல்கள் இருக்குது, பல பதிகங்கள், பாராயணங்கள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதுதான் அதோட அர்த்தம். முதல்ல அது இல்லாமல் திரும்ப என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த குறுகிய காலத்தில் என்னை இந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்து விட்ட உங்களுக்கும் என்னோட குருநாதர் முருகப்பெருமான் அவரோட அருளாலும் அருளாசலும் மற்ற அனைத்து கடவுள்கள் அருளாசலாலும் தான் நம்ம சேனல் இந்த அளவுக்கு இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு உங்களோட பேராதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு என்னோட சிரமத்தார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். அடுத்த தினந்தோறும் ஒரு பதிவு வரும், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.